ஆசிரியை ஒருவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி நிர்வாகம் கொடுத்த மன உளைச்சலே தற்கொலைக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டும் கிளம்பியிருக்கிறது. என்ன நடந்தது? இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி TN புதுக்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரவிக்குமார், உமாதேவி தம்பதியினர். இருவரும் இதே பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை கணவனும் மனைவியும் பள்ளிக்கு சென்ற நிலையில் மதியத்திற்கு மேல் உமாதேவி விடுப்பு எடுத்து வீட்டுக்கு வந்திருக்கிறார். மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய ரவிக்குமார் படுக்கை அறையில் மனைவி உமாதேவி மின்விசிறியில் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக புளியங்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்தவர்கள் உமாதேவியின் மரணத்திற்கு காரணம் குடும்ப பிரச்சனையா அல்லது வேலை பார்க்கும் பள்ளியில் பிரச்சனையா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் கொடுக்கப்படும் மன உளைச்சலாலேயே உமாதேவி தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று புகார் வாசித்திருக்கிறார் சக ஆசிரியையான நிர்மல் சோபனா. அரசு உதவி பெறும் இந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகியான மணிவண்ணன் என்பவர் மாணவர்களிடம் பணம் வசூலிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவதாகவும், வகுப்பறையில் வந்து ஆசிரியைகள் பாடம் நடத்தும் போது தன்னிச்சையாக வீடியோ புகைப்படம் எடுத்து தொந்தரவு கொடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அங்கே கொண்டு போகக்கூடாது, இங்கே கொண்டு போகக்கூடாது, எங்கிட்ட தரணும், அவங்ககிட்ட தரணும்னு ஏகப்பட்ட மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒர்க்லோடும் ஜாஸ்தி, மன உளைச்சலும் ஜாஸ்தி. எங்களை ஆசிரியராக அவங்க பார்க்கவும் இல்லை, ஒரு மனுஷியாகவும் அவங்க பார்க்கல. ஆசிரியர்களுக்கு நிறைய டார்ச்சல், அதுவும் பெண் ஆசிரியர்களுக்கு நிறைய டார்ச்சல் கொடுக்குறாங்க. பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது காரணமே இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர் மணிவண்ணன் அப்படிங்கிறவர் திடீர்னு உள்ளே வராரு. உள்ளே வந்து வீடியோ எடுக்காரு, ஃபோட்டோ எடுக்காரு. இதை ஏன்னு நம்ம தலைமை ஆசிரியருக்கு கேட்டோம்னா தலைமை ஆசிரியர் இன்னைய வரைக்கும் அதுக்கான எந்த விதமான பதிலையுமே அவர் கொடுக்கல. ஏதாவது பிரச்சனை என்றால் மணிவண்ணனின் கடைக்கு சென்று அவரை பார்க்கும்படி தலைமை ஆசிரியர் கூறுவதாகவும், இந்த பள்ளியில் பல்வேறு விதமான டார்ச்சர்கள் தொடர்வதால் ஆசிரியை உமாதேவியும் அது போன்ற தொந்தரவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சலால் உயிரை மாய்த்திருக்கலாம் என்றும் சந்தேகம் கிளப்புகிறார் அவர். எதுக்கு நம்ம போய் ஒரு நிர்வாகி ஒரு செருப்பு கடை வச்சிருப்பாரு, ஜவுளி கடை வச்சிருப்பாரு, ஒவ்வொரு கடையாக போய் நம்ம ஏறி இறங்கணும்னு என்ன சார் அவசியம் வந்திருக்கு? இல்லை ஏதாவது தனியார் பள்ளி சட்டத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை பார்க்க டீச்சர்ஸ் இந்த மாதிரி போகணும், ஒவ்வொரு இதாக போகணும்னு எதுவும் அந்த மாதிரி எதுவும் ரூல்ஸ் இருக்கா? இல்லை எனக்கு தெரியல. ஆசிரியர்கள் பாடம் புகட்ட வரக்கூடிய ஒரு ஆசிரியர் தானே தவிர நிர்வாகிகளை தேடி போகணுங்கிற அவசியம் எந்த இடத்துலையுமே இல்லை. ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னக்கூட்டி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி முருகேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியரை இதே மாதிரி தான் கமிட்டியில் உள்ள பிரச்சனையில் வேலை இழந்து அவரை வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆசிரியை உயிரிழப்பை தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு கூறப்படும் நிலையில் மாவட்ட கல்வி நிர்வாகம் பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்பது தெரிய வரும். அரசும் கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.